நாய் கடித்து விட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று நோய் தடுப்பு ஊசி போட வேண்டும். அதன் பிறகு அந்த உடலிலே ஏற்பட்டுள்ள நச்சுத்தன்மை நீங்குவதற்கும் பயம், தடுமாற்றம், உணர்ச்சி வசப்படுதல் போன்ற பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கும் நம் வீட்டில் உள்ள ஒரு எளிய பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கும்போது அந்த நாய் கடித்தவர்கள் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு இந்த மருந்து உதவியாக இருக்கும். இந்த மருந்து தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் கருப்பு எள்ளு, வெள்ளை உளுந்து, நல்லெண்ணெய், பனைவெல்லம், கட்டி பெருங்காயம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு இந்த பொருட்களின் அளவுகளை இப்பொழுது பார்க்கலாம். கட்டி பெருங்காயம் 1/4 தேக்கரண்டி, கருப்பு எள்ளு 1/2 தேக்கரண்டி, வெள்ளை உளுந்து 1 தேக்கரண்டி, 1 தேக்கரண்டி நல்லெண்ணெய், தேவையான அளவிற்கு பனைவெல்லம். ஒரு வாணலில் 1 தேக்கரண்டி நல்லெண்ணெய் எடுத்து லேசாக சூடேற்றவும். நல்லெண்ணெய் இளஞ்சூட்டில் இருக்கும்போது 1/4 தேக்கரண்டி கட்டி பெருங்காயத்தை சேர்த்து வறுக்கவும். இப்பொழுது 1/2 தேக்கரண்டி கருப்பு எள்ளை சேர்க்கவும். இப்பொழுது 1 தேக்கரண்டி வெள்ளை உளுந்து சேர்த்து நன்றாக வறுக்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு பனைவெல்லம் சேர்க்கவும். இந்த பொருட்கள் நன்றாக வறுந்துவிட்டது. இந்த பொருட்களை எடுத்து விழுது பரமாக அரைத்து வைத்துக் கொள்ளவும். இந்த மருந்து தயாராகிவிட்டது. சாதாரணமாக நாய் கடித்தாலும் சரி, வெறிநாய் கடித்திருந்தாலும் சரி, எந்த விதமான பாதிப்புகளும் வராமல் இருப்பதற்கு இந்த மருந்தை 1/4 தேக்கரண்டி வீதம் தினசரி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு வெந்நீர் குடித்து வரும்போது உடலிலே ஏதும் நோய் தொந்தரவு வராது. வைரஸ் கிருமிகள் தாக்காமல் இருப்பதற்கு இந்த மருந்து உதவி செய்யக்கூடியது. நாய் கடித்து விட்டால் உமிழ்நீர் அதிகமாக சுரக்கும், கோபம் அடிக்கடி வரும், நாவறட்சி இருக்கும், எப்பொழுது பார்த்தாலும் உமிழ்நீர் சுரந்து கொண்டிருந்து அதாவது பிசுபிசுப்பு தன்மையுடன் இருக்கும். இந்த பாதிப்புகளை போக்குவதற்கு இந்த வெள்ளை உளுந்து, கருப்பு எள்ளு, பனைவெல்லம், பெருங்காயம், நல்லெண்ணெய் இந்த பொருட்களில் உள்ள சத்துக்கள் ஒன்று சேர்ந்து இரத்தத்தில் உள்ள அந்த வைரஸ் கிருமியை அறவே அழிக்கும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.